ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு இறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. நமோ நமோ சத்குருப்யோ நமோ நமः. நமோ நமோ சத்குருப்யோ நமோ நமः. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய ச, நமோஸ்து தேவ்யை ச ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திர யமானிஜேப்யः, நமோஸ்து சந்திரார்க்க மருத்யரேப்யः. பகவானுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலத்துல சின்னதான ஒரு கஷ்டம் வந்தா பயந்து விடுறோம், துக்கம் வந்தா பயந்து விடுறோம், சங்கடம் வந்தா சோர்ந்து போயிடுறோம். இதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டுறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா, துக்கமான ஒரு விஷயம் நடக்கிறத எதையாவது நினைச்சு புலம்பிண்டு அது உள்ளேயே மூழ்கி போயிடுறோம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிதவா ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கா. ராம சமுத்திரம், பகவான் ராமனை நினைச்சுக்கோ போரும் அப்படின்ட்டு. ராமன்கிற கருணாமூர்த்திய நினைக்கிறது, பேசுறது, சொல்றது, ஸ்மரிக்கிறது. அதனாலேயேத்தான் மகதான ஆச்சாரியர்கள் ராமாயணத்தையும் ராமனையும் பலவிதமா கொண்டாடி மகிழ்ந்திருக்கா. அதுல அயோத்தியா காண்டத்துல பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏற்பட்ட அந்த சிரமம் இருக்கு பாருங்க, அதை நினைச்சா நமக்கு வர சிரமங்கள்லாம் போயிடுமா. தசரத மகாராஜா வசிஷ்டர், வாமதேவர் போன்று இருக்கக்கூடிய மகரிஷிகளை முன்னிறுத்தி கொண்டு மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மந்திராலோசனை பண்ற. என்ன மந்திராலோசனை? நாம் இது நாள் வரைக்கும் இருந்த சிம்மாசனத்தை ராமனிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும், ராம பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பிரயாசப்படுற. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு வேண்டிய தகுதிகள் இருக்கான்னு வாழ்ட்டெல்லாம் கேட்கிற. எல்லாரும் ஒருமித்த கருத்தா சந்தோஷமா சொல்ற. ஒருத்தர் கூட எதிர்த்ததற்கு சொல்லல. இவர் சொன்ன மாத்திரத்துல வெகுவா வெளியில இது போறது, இந்த விஷயம் வெளியில போறது. எல்லாரும் கொண்டாடுறா, அத்தனை பேரும் கொண்டாடுறா. தசரத மகாராஜா வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கிறார், நான் கேட்டுட்டேனே அப்படிங்கிறதுனால பதில் சொல்லணுங்கிற அவசியம் அல்ல. என்னுடைய முன்னோர்கள் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாலோ அது மாதிரி என்னுடைய குழந்தை மாதிரி இந்த ராஜ்யத்தை பார்த்துன்னு வந்திருக்கேன். மேற்கொண்டு இது மாதிரி ராமனால பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்காங்கிறத சரியான அதிகாரியா இருக்கக்கூடிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வசிஷ்டர் எழுந்துண்டு தன்னுடைய வலது கரத்தினால ராமனுக்கு சகல விதமான தகுதியும் இருக்கு, வரவேண்டிய காலமும் இதுதான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. உடனே எப்ப பண்ணலாம் அப்படின்னு ஒரு மந்திராலோசனை. அதற்கு தகுந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு பார்க்கறதே சித்திர மாசத்து புஷ்ய நட்சத்திரம் ரொம்ப நன்னா இருக்கும். அதாவது நாளைய தினமே அதற்கு உகந்தது. சூரியோதய காலத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சால் இதுதான் உகந்தது அப்படிங்கிறத தீர்மானம் பண்றார். சுமந்திரனை அழைச்சு ராமனை அழைச்சுண்டு வா அப்படிங்கிற. ராமன் காலையில எழுந்து ஸ்நானம், சந்தியாவந்தனம், அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு
மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் பூஜா கிரகத்துல. சுமந்திரன் வாசல்ல வந்து ராமருக்கு ஒரு தகவலை சொல்லி, ஒரு காரிய நிமித்தமாக அப்பா உடனே உங்களை அழைச்சுட்டு வர சொன்னார். பூஜையெல்லாம் முடிஞ்சது, நமஸ்காரம் பண்ணினார், வாசப்படி தாண்டார், ரதத்துல வந்து ஏறுறார், அழைச்சு கொண்டு வந்து விடுறார். தசரதன் அப்படியே நின்று பார்க்கறான். ராமன் இறங்கி உள்ள வந்த உடனே ஒரு சரியான ஒரு தூரத்தில் நின்று ராமன் கிட்ட சொல்றான், அப்பா நாளைக்கு காலையில உனக்கு சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு வேண்டிய அந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு மந்திராலோசனையில முடிவு பண்ணியிருக்கோம். உன்னுடைய நமஸ்காரம் பண்ணிட்டாராம். அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறேன். சந்தோஷப்படல, குதூகலம் அடையல, நமஸ்காரம் பண்ணிட்ட. சத்தியம். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. மந்திரபூர்வமா சங்கல்பம் பண்ணிட்டு சின்னதான ஒரு யஜ்ஞமானது பண்ணி அதனுடைய ஆவிர்வாவத்தை பிரசாதமா எடுத்துட்டு இன்னைக்கு ராத்திரி சாதாரணமான தர்ப புல்லை எடுத்துட்டு அதுல படுத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்புறா. வேண்டிய உனக்கு மந்திராலோசனைய வாமதேவர் வசிஷ்டர் போன்றவாள்லாம் சொல்லுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுற. ராமபிரான் திரும்பி அந்த அந்த மந்திராலோசனை கூடத்தை தாண்டி வாசப்படி தாண்டல, திருப்பி கூப்பிடுற. சுமந்திரா திருப்பி கூப்பிடுங்கிற. வேகமா வெகுவா போறார். ராமன் கிட்ட சொல்றார். ராமன் திரும்பி வர வந்த உடனே தான் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலேருந்து இறங்கி வந்து ராமனை இருக்க கட்டி பிடிச்சுக்க. என்னமோ தெரியலப்பா, ஒரு 4-5 நாளா துர்சுப்பனமா வந்துன்னு இருக்கு. சரி, அரண்மனையினுடைய ஜோசியால கூப்பிட்டு காமிக்கிறதே ஏதோ தீராத ஒரு சம்பவம் உங்களுக்கு வரப்போறதுங்கிற ஒரு நிமித்த காரணமா இருக்குங்கிறா. எனக்கும் பயமா இருக்கு. பரதனோ வெகு தொலைவில் இருக்கான். அவனுக்கு இனிமேல் நாம தகவல் சொல்லி வரத்துக்கு தாமசமாகும். என்னமோ தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணித்து. எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். ஆனாலும் கூட அதற்காக நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம் விடப்படாது, உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்ற. அப்படி அப்பாவை பார்க்கிற, நல்ல தீர்க்கமா பார்க்கிற, கிளம்பிவிட்டார். அயோத்தியா நகரம் முழுக்க பார்த்தோம்னா இந்த விஷயமானது முழுக்க பரவப்பட்டு அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. அவாவாத்துல கல்யாணம் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கா. பகவான் ஸ்ரீராமர் கிளம்பி போய் தன்னுடைய அம்மாவனுடைய சரணத்துல விடுறார். கௌசல்யா தேவிட்ட வெண்பட்டு உடுத்திண்டு ஏற்கனவே கோதானம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு காத்துட்டு இருக்கா. விஷயம் தெரிஞ்ச காரணத்தினால காத்துட்டு இருக்கா. ஜெபிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. சரணத்துல விடுறார் பகவான் ராமன். சிரஞ்சீவியாக இருக்க கடவுதுன்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்படியே போயின்னு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல கைகேயினுடைய அந்த புறத்தினுடைய உப்பரிகையில மேல இருக்கக்கூடிய மந்தரை ராவணனுடைய குணாதிசயங்களை முழுவதுமாக கூட்டி தெரிவித்து கூறக்கூடிய அந்த கூனி என்கின்ற அந்த மந்தரை உப்பரிகையிலேருந்து இந்த காட்சியை பார்க்கலாம். இதெல்லாம் அயோத்தியே விழா கோலம் பூண்டிருக்கு. ஒன்றும் புரியலையேன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன செடி பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறா, நாளைக்கு காலையில ராமருக்கு பட்டாபிஷேகம் தெரியாதானாலா? என்னமோ அவள் எல்லாத்தையும் இழந்தா மாதிரியான ஒரு துக்கம். உப்பரிகையிலேருந்து குதித்தா, ஓடினா. அங்க இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் வெகு விரைவா தாண்டினா. கைகேயினுடைய அந்த புறத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்தில வெண்மையான ஆடை உடுத்தி எந்த விதமான ஒரு கலங்கமும் இல்லாமல் புதிதாக ஏற்றி வைத்த தீபம் போன்று தன்னை மறந்திருக்கக்கூடிய நிலையில இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய புஷ்பத்தை போன்று கைகேயி அதுல படுத்து தூங்கின்னு இருக்கா. அவளை பார்க்கறா. ஒண்ணுமே தெரியாமல் இப்படி தூங்குறாளேன்னு அவளை முதல்ல காலில் வருடுறா, தட்டி எழுப்புறா. இவதான கிட்டக்கே இருக்கிறா, அதனால அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவசர கதியா எழுப்புறா. தலையில தீப்பிடிச்சா எவ்வளவு வேகமா ஓடி போய் நதியில போய் விடுவானோ அப்படி அவளை எழுப்பக்கூடிய அவசரம் இவளுடைய நிலையில தெரிகிறது. அப்படி எழுந்து உட்கார்ந்துட்டா கைகேயி. உனக்கு தெரியுமா அப்படின்னாலாம். என்ன அப்படின்னா, நாளைக்கு ராமனுக்கு ராஜ்யபாரத்தை தர சிம்மாசனத்துல உட்கார போறாரு, தெரியுமா உனக்கு? சந்தோஷப்பட்டாலாம். அப்படியா? அப்படியா? ஏன் தெரியுமா? கைகேயிக்கு அந்த செய்தி போகல.
தசரத சக்கரவர்த்தி தானே வந்து அவற்றை சொல்ல வேண்டும் என்று பிரயாசைப்பட்டார். எல்லார்கிட்டையும் பிரியம் ஜாஸ்தி, ராமன் கிட்ட பிரியம் ஜாஸ்தி. அது போன்று தன்னுடைய அந்தரங்க ரகசியத்தை மிக முக்கியமாக நேரடியாக பகிர்வதிலே கைகேயி இடத்துல பிரியம் ஜாஸ்தி. ரொம்ப சந்தோஷப்பட்டா. தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய முத்து ஹாரத்தை எடுத்தா கழட்டினா அவளுக்கு போட்டா. நல்ல செய்தி கொண்டாந்து இருக்க, சரியான காலத்துல சரியான முடிவு எடுத்திருக்கார். எல்லாருக்கும் சுபிட்சம், எல்லாருக்கும் மங்களம். நமக்கு இனிமேல் கவலை இல்லை. நாம் எப்பொழுதுமே கவலை இல்லாமல் இருக்கோம், இனிமேலும் கவலை இல்லைன்னா அப்படி கையில கொடுத்த உடனே அதை வாங்கிண்டா. இடத்துக்கு யாரை விட்டறிஞ்சா? யார்? பரதனுக்கு முடிசூட்டவில்லை, ராமனுக்கு முடிசூட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோனா. கைகேயி சொன்னா, சூரிய குலத்து வழக்கம் யார் பெரியவனோ யார் மூத்தவனோ அவனே முடிசூட்டி கொள்ள வேண்டும். கைகேயி புரியாம இருக்கியே. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவளிடத்திலே ஒரு விஷத்தை கலந்து 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 நீ தாதியாகி விடுவாய், வேலைக்காரியாகி விடுவாய், உன்னை மதிக்க மாட்டார்கள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கொஞ்சமா கொஞ்சமா அப்படியே மெதுவா 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 வெகு நாழிகை ஓடுறது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு கைகேயினுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றிவிட்டால். இந்த நிலையை நினைச்சு பாருங்கோ, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நினைச்சு பாருங்கோ. நான் சொல்லிட்டேன், நீங்க உங்களுடைய கண்கள்ல அப்படியே படம் மாதிரி நினைச்சு பாருங்கோ. காலையில பகவான் ராமனுக்கு பட்டாபிஷேகம், சாயந்திரம் இரவு பட்டாபிஷேகம் இல்லை என்பது ராமனுக்கே தெரியாது. ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுறா, குதூகலிக்கிறா. இரவு நேரம் வந்தது. கைகேயி தயார்படுத்தப்பட்டால், கைகேயி தன்னை தயார்படுத்தி கொண்டால், தசரதனுடைய வரவுக்காக காத்திருந்தால். படுத்திருக்கக்கூடிய படுக்கை அலங்கோலமாக கிடந்தது. உடம்பிலே இருக்கக்கூடிய வஸ்திரங்களை பற்றி கவலைப்படவில்லை. தரையிலே கீழே கிடந்தால் எல்லாம் அலங்கோலமான நிலை. அந்த புறத்திலே பிரவேசிக்கின்றான் தசரத மகாராஜா. மந்திராலோசனையை முடித்து கொண்டு என்னென்ன காரியங்கள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் கூறிவிட்டு அந்த புறத்தினுடைய உள்ளே பிரவேசிக்கின்றான். இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றும் சரியாக இல்லை. ஏதோ அந்த இடத்திலே துக்கம் சூழ்ந்த நிலை காணப்பட்டது. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சுட்டே உள்ள போறான். வாசப்படி தாண்டான். சயன கிரகம் உள்ள பிரவேசித்தால் கைகேயி பூமியில கிடக்கா. எப்பொழுதும் கண்ணே என்று கூப்பிட்டு கொண்டு வரக்கூடிய அவன் வாசப்படியை தாண்டிய உடனே கீழே கிடக்கக்கூடியவளை பெண்ணே என்று அழைத்தான். பார்த்தால் உங்கள் வார்த்தைகளே தடித்த வார்த்தை வருகிறது. கண்ணே என்பதற்கு பதிலாக பெண்ணே என அழைக்க துணிந்து விட்டீர் என்றார். ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம். ஏத்துக்கல்ல கைகேயி. உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம்? யாராவது கொடும் சொல் சொல்லிவிட்டார்களா? சாடினார்களா? உனக்கு என்ன கஷ்டம்? உடல்நிலை சரியில்லையா? மனசு சரியில்லையா? தசரதன் அருகாமையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஆரம்பிக்கிறாள். அலற்றுகிறாள், பிதற்றுகிறாள். நேரடியா போகல. நீ எது கேட்டாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனே, அப்புறம் உனக்கு என்ன கவலை? அப்ப சொன்னாலாம் கைகேயி, வெகு வருஷத்துக்கு முன்னாடி சம்பராசுர யுத்தத்தில் எனக்கு 2 வரங்கள் தருவதாக வாக்களித்திருந்தீர்கள், ஞாபகம் இருக்கா? சத்தியம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. பஞ்சபூதங்கள் சாட்சியாக அந்த வரங்கள் இப்பொழுது தர வேண்டும். எப்ப வேணாலும் தருவேன். எதற்காக மாற்றம் இல்லையே, சத்தியமாக மாற்றம் இல்லை. இந்த ஸ்திரிகள்கிட்ட பேசுறதே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் இப்படிதான் மாற்றிடுவோம். கையிலே வைத்திருக்கக்கூடிய மண்பாண்டத்தை போல உடைந்து சுக்கு நூறாகி விடுவோம். நீங்கள் மாற்றி பேசக்கூடாது. சூரிய குலத்து அரசன் உங்களுடைய வம்சத்திற்கு இழுக்கு வந்து விடக்கூடாது. நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன், எதற்கு இத்தனை பீடிகை? அப்படியா?
அப்படியா? பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடால 14 ஆண்டுகள் செல்ல வேண்டும். 2 வரங்களை எனக்கு தருக. காதுல கேட்ட உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். நொடிப்பொழுது கடக்கிறது, நாழிகை கடக்கிறது, நேரம் கடக்கிறது. கொஞ்சம் கண்ணை தெளிஞ்சு இப்படி எழுந்துக்கிறான். கைகையை பார்க்கறான். உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பி விட்டதா? ஏன் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு? காலை வரையிலே ராமனை பற்றி சதா சர்வ காலமும் பேசிக் கொண்டிருப்பாய். ராமனை தவிர வேற சிந்தனையே உன்னிடத்திலே இல்லையே, எப்படி நீ மாறிவிட்டாய்? நீ சொல்வது சரியில்லையே. இதை தவிர வேறு எது வேணாலும் கேளு. ராஜ்யத்திலே பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, வேறு ஏதாவது வேண்டுமா, என் உயிர் வேண்டுமா, எடுத்துக்கொள். நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர், சத்திய பிரதிஜை செய்திருக்கிறீர். சூரிய குலத்திலே வந்த அரசன், மறந்து விடாதீர். உங்கள் வாக்கு பொய்க்காது. 2 வரங்களை தருக. 2 பேருக்கும் வார்த்தை, தடித்த வார்த்தைகள் முத்த துவங்கியது. மீண்டும் மூர்ச்சையாகி கீழே விடுகிறான். இப்படி 2, 3 முறை. நேரம் போயிட்டே இருக்கு, ராக்காலம் போறது. இரவு பொழுதுல அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. அயோத்திங்கிற சொல்லிற்கே யுத்தம் இல்லாத நகரம் அப்படின்னு பேர். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பரிஜனங்களுக்கு கள்ளம் கபடம் தெரியாத ஒரு ஜனங்கள். அத்தனை பேரும் ராமனிடத்திலே வைத்திருக்கக்கூடிய பக்தி, அதை விட கடந்த பிரேமை, அதை விட கடந்த அன்பு. இதையெல்லாம் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது, அனுபவத்தினால் கொண்டு வர முடியாது. கண்களும் மனசும் சரீரமும் சேர்ந்தால் ராமனை நினைத்து அனுபவிக்கலாம். எத்தனையோ முறை கெஞ்சி கூத்தாடுகிறாள், ராமனை பிரிந்தால் என் உயிர் போய்விடும். ஏன் இப்படி, ஏன் இப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வைகரை பொழுது விடிய பொழுது, உதய காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொழுது, சூரியோதயத்திற்கு 3:45 நாழிகைக்கு முன்பாகவே மகரிஷிகள் எல்லாம் கூடிவிட்டார்கள். ராஜ புரோகிதர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அன்றைய தினத்திலே பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கங்காவிலே இருந்து புண்ணிய தீர்த்தம், சரைவிலே இருந்து சொர்ண குடத்திலே தீர்த்தம், சமித்து, ஆஜ்யம், கிருதம், ததி, க்ஷீரம் எல்லாம் சுத்தமாக சேகரிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் மந்திரபூர்வமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். உடனே ராமனை அழைத்து வர வேண்டும். பொழுதோ விடிய போகிறது. தசரதனுக்கு தகவல் சொல்ல வேண்டும். சுமந்திரன் ஓடி வந்து வாயிலே நிற்கிறான். பொழுது விடிய போகிறது என்று மன்னனிடத்திலே எப்பொழுதும் போல் ராஜாவிற்கு மங்கள சுலோகம் சொல்லி வாயிலே நிற்கிறான். வாயிலே இருந்து கைகை வெளிகளே வருகிறார். ராமனை அழைத்து வருக, மன்னனுடைய கட்டளை. சுமந்திரனுக்கு அங்க இருக்கக்கூடியவற்றை பார்த்த உடனேயே மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டது. ராமபிரான் காலையிலே அப்பொழுது வேத மந்திரங்கள் ஒலிக்க, தான் படுத்திருந்த இடத்திலே இருந்து எழுந்து பகவானை நினைக்கும் சமயத்திலே சுமந்திரன் வந்து அழைத்து செல்கின்றான். அவசர வேலையாக மன்னர் அழைத்து வர சொன்னார் என்கின்ற அந்த தகவலை சொல்லி தானே அழைத்து செல்கிறான் கைகேயினுடைய அந்தப்புரத்திற்கு. சம்பந்தமில்லாமல் ராமன் செல்வதை கண்ட ஜனங்கள் எல்லாம் ஏதோ இங்கே தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஏதோ இங்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒத்தொத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயற்கை தன்னை மாற்றிக்கொள்கிறது. இயற்கையோடு உண்டான இறைவன் அல்லவா பகவான் ராமன். அந்த சந்தர்ப்பத்தை பாருங்கோ, ரொம்ப ஆச்சரியம். போனான், இறங்கினான், கைகை கிட்ட நிற்கிறான். பின்னாடி பார்த்தா
அரைகுறை மூர்ச்சையாய் கிடக்கக்கூடிய நிலையிலே ராமா என்கின்ற குரலோடு தசரதன் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய காட்சி ராமனுடைய நெஞ்சை உலுக்குகிறது. கைகேயி சொன்னால் உங்க அப்பா பேசுற நிலையில இல்லை, அவருடைய வாக்காக நான் சொல்கிறேன், பரதன் நாளாள வேண்டும், நீ காடாள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய கட்டளை. அப்பா அவனுடைய வாக்கு. கொஞ்சம் கூட சலனம் கிடையாது அந்த முகத்திலே. 2 கையை குவிச்சுக்கிறார், நமஸ்காரம் என்றார். அப்பா அவனுடைய அனுகிரகமா இருந்தால் அதுவே அப்படியே ஏத்துக்கிறேன். இதுக்கு எதுக்கு? அப்பா அவனுடைய சரணத்துல போய் விடுறார். தசரதனுடைய மனசு, எண்ணம், புத்தி இதெல்லாம் யோசிக்கிறது. சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறத தவிர வேற எதையும் தெரியாத அந்த நிலையில இதோட நான் நிறுத்திக்கிறேன். மேல போனோம்னா இதை நினைத்தால் மிக கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம். இதுதான் ராமாயணத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது. மனுஷனுக்கு துக்கம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல, கஷ்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல, சிரமம் வரக்கூடிய எல்லாம் ஒண்ணும் இல்லை, வேற வேற சங்கடம். இதை நினைத்தால் நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னைக்கு ராஜ்யம், நாளைக்கு ராஜ்யம் இல்லை. நினைத்து பாருங்கள், ராமசமுத்திரத்திலே இருந்து ஒரு துளி நினைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே அருள் செய்கிறான். ராமனை நினைப்போம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாஜா பதஜே நமஹா. ராமசாகரத்தின் ஒரு துளி.